அனைவருக்கும் வணக்கம். நம்மை யாராவது குறை கூறினால், கேலி கிண்டல் செய்தால் நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர்களிடத்தில் வாதாடுவது, அவர்களிடத்தில் சண்டையிடுவது, அமைதியாக கடந்து செல்வது, அந்த விஷயத்தை பற்றி யோசித்து கவலைப்படுவது, இவ்வாறாக நாம் செய்யும்போது நம்முடைய தன்னம்பிக்கையின் அளவு குறைந்து கொண்டே இருக்கும். இதனை எப்படி சரி செய்யலாம்? அருமையான ஒரு குட்டிக் கதை ஒன்றின் மூலம் இதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். புதையல் கதை தொகுப்பில் அந்த இளைஞன் ஆசிரமத்தின் தலைமை சீடனாக தேர்வு செய்யப்பட்டான். இதனை கண்டு பொறுக்க முடியாத ஒரு சிலர் நயவஞ்சகமாக திட்டம் தீட்டினார்கள். அந்த இளைஞனை பற்றி தவறான கருத்துக்களையும் வதந்திகளையும் பரப்பினார்கள். அவனை கேலி கிண்டல் செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தனர். நடப்பதை அனைத்தையும் பொறுமையாக இருந்து சமாளிக்க முயற்சி செய்தான். எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் சரியாக சமாளிக்க முடியவில்லை. இளைஞனின் மனம் மிகுந்த கவலை அடைந்தது. எதிலும் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் இவன் ஜென் குருவிடம் நேரடியாக விஷயத்தை சொல்லிவிட முடிவு செய்தான். அப்போது ஜென் குரு மரத்தினடியில் அமர்ந்து கொண்டு இயற்கையை ரசித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இளைஞன் ஜென் குருவிடம் தன்னுடைய பிரச்சனையை கூறினான். அதற்கு ஜென் குரு சிரித்து கொண்டே, அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினார். அந்த இடத்தில் ஏகப்பட்ட எறும்புகள் வரிசையாக இரை தேடச் சென்று கொண்டிருந்தன. சிறு குச்சியை எடுத்து அந்த இளைஞனின் கையில் கொடுத்து, அந்த வரிசையை கலைத்துவிடு, ஆனால் எறும்புகளுக்கு காயம் ஏற்படாதவாறு மெதுவாக கலைத்துவிடு என்று கூறினார். அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான். எறும்புகள் அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தன. இதை அந்த இளைஞன் பொறுமையுடன் கவனித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அந்த எறும்புகள் மீண்டும் வரிசை கட்டி நேராக ஒரே சீராக தங்களுக்கென்று ஒரு பாதையில் செல்ல ஆரம்பித்தது. மீண்டும் அந்த வரிசையை கலைத்துவிடு என்றார் குருஜி. அந்த இளைஞனும் அவ்வாறே செய்தான். மீண்டும் சிறிது நேரத்தில் எறும்புகள் வரிசை கட்டி சீராக செல்ல ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறை அந்த இளைஞன் எறும்புகளை கலைத்து விடும்போதும் சில நிமிடம் கழித்து எறும்புகள் வரிசை கட்டி சீராக செல்ல ஆரம்பிக்கும். இதே எறும்புகள் போல உன் எண்ணங்கள் உன்னுடைய இலக்கை நோக்கியே இருக்கட்டும். யார் வேண்டுமானாலும் உன்னை அவமானப்படுத்தலாம். யார் வேண்டுமானாலும் உன்னை குறை கூறிவிட்டு போகட்டும். உன்னுடைய கவனம் முழுவதும் இலக்கை நோக்கியே இருக்கட்டும் என்று அந்த ஜென் குரு தன்னுடைய விளக்கத்தை கூறினார். அந்த இளைஞனுக்கு இப்போது புரிதல் ஏற்பட்டுவிட்டது. குருவுக்கு நன்றி கூறினான். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த கதையில் வருவது போல நாமும் பின்பற்றினால் நல்ல நிலையை அடையலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.